கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்னா மரணம் என்பது நமக்கு முடிவல்ல, மரணத்துக்கு மரணம் தந்தவர் ஆண்டவர். மரணம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு முடிவே கிடையாது. மரணம் தான் ஆரம்பம். எங்கே நேராக நோக்கி போக? பரலோகத்துக்கு நேராக நோக்கி போக. இயேசு கிறிஸ்து மரித்த போது அநேக காரியங்கள் நடந்தது. அவர் மரித்த போது அதில் ஒரு காரியத்தை மட்டும் நான் எடுத்து வேகமாக சொல்லி இப்போ முடிக்க போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள், இன்றைக்கி சண்டே ஸ்கூல் கிடையாது. நீங்கள் அப்படியே உங்கள் பெற்றோர் பக்கத்தில் அமைதியாக உட்காருங்க. என்ன நடந்ததுன்றதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். இஸ் சாக்ரிஃபைஸ் அவர் சால்வேஷன். நமக்கு இன்றைக்கி ரட்சிப்பை பெற்றிருக்கிறோன்னா அன்றைக்கி அவர் கொடுத்த அந்த விலையேற பெற்ற பலியினால தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம்? உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் பிரதர் வாசிப்பாங்க. புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் எபிசில்ஸ் சாப்டர் 2 from verse 13 to 16. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். நடுச்சுவர், ஒரு நடுசுவர் இருந்ததாங்க. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகக்கூடாதபடி, பிதாவினிடத்திலே போகக்கூடாதபடி, நம்முடைய ஜெபங்கள் போகக்கூடாதபடி ஒரு நடுசுவர் இருந்ததான். நீங்கள் பல நாடுகளில், பெர்லினில், ஜெர்மனியில் பார்க்கலாம். ஒரு பெரிய நடுசுவர் என்ன பண்ணியிருப்பாங்க? கட்டி வச்சுருப்பாங்க. பகை வந்துட்டால் உடனே எதை கட்டிடுறாங்க? நம்ம சில இடங்கள்லாம் கிராமங்களில் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணன் தம்பிங்க இருப்பாங்களாம். வாய் தகராறு முத்தி, நில தகராற மாதிரி, சொத்து தகராற மாதிரி, ஒரே வீடு தான், ஆனால் நடுவில் என்ன கட்டியிருப்பாங்களாம்? எங்கள் ஏரியாவில் கூட அப்படி ஒரு வீடு இருக்குது. இந்த பிரச்சனையில் தான் அந்த வீடு நாங்கள் வசிக்கிற இடத்துல நடுவில் ஒரு என்ன இருக்குங்க? இந்த பக்கம் அண்ணன் இருக்கிறாரு, இந்த பக்கம் தம்பி இருக்கிறாருங்க. இந்த செவருக்கு பேர் என்னன்னா பிரிவினையின் சுவர். என்ன சுவராங்க? இயேசு கிறிஸ்து மரித்த போது, செத்த போது ஒரு விஷயம் நடந்ததுங்க. என்ன நடந்ததுன்னா, தேவாலயம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஆலயம் இருக்குது. இப்போ வெளியே நீங்கள் ஸ்லிப்பர்லாம் கழட்டுறீங்களா, அதுக்கு பேர் வெளி பிரகாரம். அதுக்கு பேர் என்னதுங்க? இப்போ நீங்கள் கால் எடுத்து உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இது 2ஆம் பகுதி. இதுக்கு பேர் பரிசுத்த ஸ்தலம். இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பலிபீடத்திலிருந்து, இதுக்கு பேர் மகா பரிசுத்த. 3 பிரிவுகள் என்ன பண்ணுதுங்க இருந்துச்சுங்க. அதில் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்பாங்கங்க. கவனிங்க, டிவியில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை உங்களுக்கு போட்டுருவாங்க. பெரிய ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீனை தாண்டி உள்ளே போகணும்னா சீஃப் பாஸ்டர், ப்ரீஸ்ட், பிரதான, எல்லாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் உள்ளே போக முடியும். அந்த திரை விளக்கப்படும். அவருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாருடைய பாவங்களுக்காக போய் என்ன பண்ணுவார்? அதுவும் அவர் பரிசுத்தம் இல்லாமல் போயினார்னா செத்துருவார். இங்கே போனால் என்ன பண்ணிடுவாங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா நான் ரொம்ப ஜோராக நின்றுட்டுருக்கேன்ட்டு? இங்கே நின்றுக்கிட்டு பலிபீடத்தில் பைபிள்லாம் வச்சுக்கிட்டு நின்னா என்ன ஆயிடும்? பரிசுத்தம் இல்லாமல் நின்னா என்ன ஆயிரும்? ரொம்ப பயமாக இருக்கும் எனக்கு. சும்மா விளையாட்டு கிடையாது. இங்கே வந்து நின்று பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதில் இங்கே சிலர் வேலை செய்யலாம் வருவாங்க, தம்பிமார்கள்லாம். நான் சொல்லிடுவேன், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே காலை வைங்கன்னுவேன். சும்மா நந்து நேரம் மேலே என்ன பண்ணக்கூடாது. அதுபோல் சிறு பிள்ளைகள்லாம் வரும்போது நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இவங்க சின்ன பிள்ளைங்க, இவங்க யார்? சின்ன பிள்ளைங்க, இவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க, பார்த்துக்குங்க இவங்கள அப்படின்ட்டு. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஸ்க்ரீனை தாண்டி அவர் உள்ளே போவாருங்க. அவர் பாவம் செஞ்சார்னா செத்துருவார் ஊழியக்காரர். அதனால தான் அவர் இடுப்பில் ஒரு சங்கிலியை கட்டியிருப்பாங்க. மாதுளம்பழம் இருக்குல்ல, அந்த மாதுளம்பழம் சைஸ்லேயே மணி செஞ்சு அந்த மணி அப்படியே ஆடும். அன்றைக்கி அவங்க இடுப்பில் கட்டின கயிறை தான் இன்றைக்கி குறுக்கில் இவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யார்? பூசாரிங்க. குறுக்கில் ஒரு கயிறு. அன்றைக்கி அவங்க இடுப்பில் இருந்த மணியை தான் இன்றைக்கி கையில் வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பைபிளில் இருந்து என்ன பண்ணுதுங்க? இவர் அப்படியே நடந்து போகும்போது, பலி செலுத்தும் போது, ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்போது சத்தம் கேட்கும். சத்தம் கேட்குறது நின்றுச்சுன்னா அவர் செத்துட்டாருன்னு அர்த்தம். இடுப்பில் இருக்கிற கயிறு வாசல் வரைக்கும் இருக்கும். அப்படியே பிணத்தை என்ன பண்ணிடுவாங்க? இழுத்துருவாங்க. இதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன பண்ண முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த போது சுவிசேஷங்களில் இருக்கிறது,
இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, மேலேருந்து கீழே வரைக்கும் 2ஆய் கிழிந்ததாம். எங்கேருந்து? மேலேருந்து கீழே வரைக்கும். கீழேருந்து மேலே வரைக்கும்னு சொல்லியிருந்தா மனுஷன் என்ன பண்ணியிருப்பான்? கிழிச்சான்னு சொல்லியிருப்பான். அது ஆக்சுவலாக மேலேருந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கா. அப்போ அதை கிழித்தது யார்? இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூதர்களுக்கு இது நல்லா புரியும். இந்த விஷயம் யூதர்களுக்கு என்ன புரியும்? நல்லாவே புரியும். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற சில சடங்காச்சாரம்லாம் நம்ம நம்பக்கூடாது. எதை நம்பக்கூடாது? நம்ம அப்படிப்பட்ட சடங்குகளுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் கிடையாது. நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான் என்ன பண்ணுறோம், நம்ம செய்கிறோம். நம்ம ஊரில் இருக்கிற இந்த விஷயம் வெளிநாட்டுக்காரங்கிட்ட போய் சொன்னீங்கன்னா புரியாது. பூனை குறுக்க ஓடினா என்ன அர்த்தமா? வெளிநாட்டில் அவன் பாம்பே வளர்க்குறான். நம்ம ஊரில் பூனை, நம்ம ஏரியாவில் வர பூனை நிறைய குட்டி போட்டுக்குது. போகும்போது வரும்போதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, அது சும்மாவே ஓடுது. அதனால் இது அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா புரியாது. யாருக்கு? வெளிநாட்டுக்காரனுக்கு. நம்ம ஊருக்காரங்களுக்கு புரியும். ஆனால் நாம் அதை என்ன பண்ணுறதில்ல, நம்புதெல்லாம் 10 வாட்டி பூனையை தாண்டி தான் உள்ளே வரேன், பூனையை தாண்டி தான் வெளியே போகிறேன். அது நமக்கு பிரச்சனையே. இதே மாதிரி ஒரு யூதர்கள்கிட்ட இந்த விஷயம் சொன்னீங்கன்னா புரியும். ஒரு யூதர் இருக்காருன்னு வச்சிங்களேன், யூதர், அவருக்கு ஒரே ஒரு பையன்தான் இருக்கிறாருன்னு வச்சிங்க. ஒரே பையன்தான், வேறு குழந்தை இல்லை. இப்போ பாருங்கள், அவர் வெளியூருக்கு வேலைக்கு போகிறார். வெளியூருக்கு வேலைக்கு போகும்போது தான் சொந்த ஊரில் புள்ள இருக்குது. புள்ள செத்துருச்சு. செத்த செய்தியை யாரோ அவருக்கு சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுவார்னா, ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல, இப்படி இந்த இடத்துல கழுத்துக்குள்ளே கையை வச்சு ட்ரெஸ்ஸை 2ஆக கிழிப்பார். கிழிச்சிக்கிட்டு ஓன்னு அழுவார். அதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன விஷயம்னு. ஒரு மனுஷனுக்கு ஒரே பையன்தான் இருந்து அவன் செத்து போனால் அவன் வஸ்திரத்தை மேலேருந்து கீழே வரைக்கும் கிழிச்சிக்கிட்டு அழுவானா. அப்படின்னா சுற்றி இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்களாம், இவனுக்கு இருந்த ஒரே பையன் செத்து போயிட்டார். இப்போது ஏசப்பா கடைசியாக சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார்னு சர்ச்சில் இருக்கிற, தேவாலயத்தில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் 2ஆக என்ன பண்ணுதாங்க, கிழிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதா அழுகிறார், என் ஒரே பேரான குமாரன் மரித்து விட்டார். அந்த திரை கிழிந்த பிறகு தான், தம்பி அந்த பிக்சர் போடுங்க, அந்த திரை கிழிந்த பிறகு தான் அதுக்குள்ளே போக முடியும். அந்த பெட்டி இருக்குது, அந்த பெட்டிக்கு பேர் தான் உடன்படிக்கை பெட்டி. அதுதான் தேவ பிரசன்னம்னு இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்க்ரீனு அளவை நான் உங்களுக்கு தம்பி அந்த படம் போடுங்க. இந்த ஸ்க்ரீனு அளவை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், குறிக்கணும்னா குறிச்சிக்கங்க. இதை மனுஷனால் கிழிக்கவே முடியாது. ஏன் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதனுடைய உயரம் 60 அடி உயரம். எத்தனை அடிங்க? இப்போ நம்மளுடைய உயரம் இது எவ்வளோ தான் இருக்கும் அதிகபட்சம்? இதை விட 3 மடங்கு உயரம். எத்தனை அடி? இப்படி ஒரு ஸ்க்ரீனை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. நம்ம வீட்டு ஸ்க்ரீன் எப்படி இருக்குது? காத்தடிச்சாலே கிழிஞ்சிருது. ஆமாம், இது 60 அடி உயரம். இதனுடைய அந்த அந்த நீளம், அந்த அக்ராஸ் ஹைட் பார்த்தீங்கன்னா 60 ஃபீட் லென்த்து. அதனுடைய அக்ராஸ், அதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி. இப்படி ஒரு ஸ்க்ரீன் பார்த்துருக்கீங்க என்னங்க? 60 அடி உயரம். அப்போ தேவாலயம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், ஜஸ்ட் இமேஜின். அகலம் எத்தனையா? 30 அடி. திக்னஸ் எவ்வளோன்னா, உங்கள் தம் ஃபிங்கர்லேருந்து உங்கள் பிங்கி ஃபிங்கர் வரைக்கும் இவ்வளோ, 9லேருந்து 10 இன்ச்சு திக்காம். எனக்கு தெரிஞ்சு அது அந்த சைஸில் பெட்டு தான் நான் பார்த்துருக்குறேன். 9லேருந்து 10 இன்ச்சு திக்னஸ்ஸு. யாராவது கிழிக்க முடியுமா இதை? இமேஜின் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு மனுஷனாலும், இந்த வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன்னா சொல்கிறாங்க, இந்த இரும்பு கம்பியெல்லாம் வளைப்பார் இப்படின்ட்டு, அவங்களால கூட இதெல்லாம் கிழிக்கவே முடியாது. மேலேருந்து டாப் டு பாட்டம் கிழிஞ்சிருக்கு. இதை கலட்டணும்னா அல்லது மாட்டணும்னா எத்தனை பேர் தேவை? ஊழியக்காரங்க மட்டும்தான் தொடணும் இதை, ஆசாரியர்கள், வேறு யாரும் தொடக்கூடாது. 300 பேர் தேவையாங்க. இது யூதர்களுடைய பாரம்பரியமான புத்தகங்கள் இருக்குது, அதை படித்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தல்முட், மிஷ்னா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புக்கில் இது இருக்குது இந்த விஷயம். 300 பேர் சேர்ந்து தான் இந்த ஸ்க்ரீன் என்ன பண்ண முடியுமா? 300 பேர் சேர்ந்து தான் இந்த ஸ்க்ரீன் என்ன பண்ண முடியுமா? இவ்வளோ 10 இன்ச்சுங்க, 9லேருந்து 10 இன்ச்சு. இதுக்கு இதை ஒரு மனுஷனால் கிழிக்க, இதை கிழித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரணம் இதை கிழித்தது. நீங்கள் ஒரு இடத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த சரீரத்தை அவர் கிழிக்க ஒப்பு கொடுத்தார். எதை கிழிக்க ஒப்பு கொடுத்தாரா? நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து, உங்களுக்கு தெரியுமா பாருங்கள் அந்த பாட்டு.
திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. தன்னுடைய சரீரத்தையே கிழிக்க ஒப்பு கொடுத்தார். அதான் அந்த விஷயம். பிதா அழுகிறார், என் பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, இறந்து விட்டு. நமக்காக ஒரே பேரான குமாரனை நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும், அதே சமயத்தில் யாருக்கு நன்றி சொல்லணும்? அப்படி குமாரனை ஒப்பு கொடுத்தது யாருங்க? இன்னைக்கு அந்த திரை மாத்திரம் கிழிக்கப்படலைன்னா உங்கள் ஜெபமும் என் ஜெபமும் பரலோகத்துக்கு போகவே போக முடியாது. நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது. இந்த திரை கிழிக்கப்பட்டது எதை குறிக்கிறது? நம்முடைய விடுதலையை குறிக்கிறது, ஃப்ரீடம். ஹல்லேலூயா. அந்த நடுச்சுவரை ஆண்டவர் உடைத்து இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒரு தவழ்கிற குழந்தை கூட ஆண்டவர்கிட்ட போயிட முடியும். இங்கே இருக்கிற ஒரு குழந்தை ஜெபம் பண்ணால் கூட அந்த குழந்தையினுடைய ஜெபம் எங்கே போயிடுங்க? ஆனால் முதல்லாம் அப்படி இல்லைங்க. ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை நிறைய பலி செலுத்தணும். அதனால் இந்த திரை கிழிந்தது, நடுச்சுவரை பகையாயிருந்த நடுச்சுவரை பிசாசு கட்டி எழுப்பினதை சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவர் இடித்திருக்கிறார். அதுதான் உண்மை. 3 விஷயங்கள் இதில் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் விஷயம் என்ன? இந்த திரையை ஆண்டவர் கிழித்து என்ன நமக்கு சொல்ல விரும்புகிறார்? முதல் விஷயம் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் நமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகினால் ஆசாரியர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்த நாட்களில் 4 வருஷத்துக்கு. ஆனால் இவர் மாறாத. இப்போ நான் உங்கள் முன்னாடி இப்போ நிற்கிறேன் இங்கே பாஸ்டர்னு சொல்லிட்டு, எனக்கு அப்புறம் இங்கே யார் வருவார்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். மாறிக்கிட்டே இருக்கோங்க. நான் செத்த பிறகு இங்கே யார் பாஸ்டராக வருவார்னு எனக்கு தெரியாது. சரி, அதுவும் கர்த்தருக்கு தான் தெரியும், ரைட். ஆனால் ஆண்டவர் மாறி போகாத ஆசாரியர். இங்கே பாருங்கள், நான் நைட்டில் கொஞ்சம் நேரம் தூங்க ஆகணும், மறுநாள் உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் 24 மணி நேரமும் உறங்காமலும் தூங்காமலும் உங்களுக்காக ஒரு ஆசாரியர் வேண்டுதல் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நான் பொய் சொல்லக்கூடாது, நான் தூங்கும் போதும் உங்களுக்காக தான் வேண்டுதல் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அது பொய். எந்த ஊழியக்காரரும் அதை செய்ய. அப்போ இந்த இந்த ஸ்க்ரீனை கிழிச்சிட்டு ஆண்டவர் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்பி போடுங்க. இட் abolished the intercessory role of a priesthood. இந்த ஸ்க்ரீனை கிழிக்கும் போது ஆண்டவர் அளித்த முதல் காரியம் என்ன? வாசிக்கலாம், தமிழில் போட முடியுமா தம்பி? இட் abolished the intercessory role of, கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இது ஆசாரியத்துவத்தின் பரிந்துரை பாத்திரத்தை ஒழித்தது. ஒரு மனுஷன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணுமா? போய் உங்களுக்காக என்ன பண்ணணும்? நீங்கள் 10 ஜெப குறிப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு 10 பேர் கொடுத்தாங்கன்னா அவருக்கு எத்தனை ஞாபகம் இருக்கும்? ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு மனுஷன் தானே. 100 பேர் ஆளுக்கு 10 ஜெப குறிப்பு கொடுத்து, ஐயா வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகிறீங்க எனக்காக. இதை தான் இந்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? என் பேரில். ஆனால் அவர் போகிறாரு, 100 பேருடைய ஜெப குறிப்பு, ஆளுக்கு 10 குறிப்பு. அப்போ எத்தனை குறிப்பு ஞாபகம் இருக்குமா? ப்ராக்டிக்கலாக யோசிங்க. அவர் மனசில் ஞாபகம் இருக்குமா? ஒரு மனுஷன் போனான். இப்போ இதில் இன்னொருத்தரை பற்றி பைபிளில் போட்டிருக்கு. அவர் பேர் சகரியா. அவர் ஒரு ஆசாரியர். அவருக்கு ஆக்சுவலாக குழந்தை இல்லை. இது அவர் ரிட்டையர்ட் ஆக போகிறார். இது அவருக்கு கடைசி சான்ஸ். நேராக எங்கே போகிறார்? இந்த வருஷத்துக்கு ஒரு முறை விளக்குறாங்க, உள்ளே போகிறார். அவர் அதிகமாக யாருக்கு ஜெபம் பண்ணியிருப்பா? அவருக்காக ஜெபம் பண்ணியிருப்பாரா, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாரா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவருக்கே என்ன இருக்குது? பெரிய தேவை இருக்குது. அப்போ அதிகமாக எதுக்கு ஜெபம் பண்ணியிருப்பார்? இதுதான் லாஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறம் அவரால் எங்கே போக முடியாது. ஆண்டவர் இந்த திரையை கிழித்ததுனாலே முதல் ஒரு மனுஷங்கிட்ட போய் நீங்கள் நிற்க தேவையில்லைங்க. யார்கிட்ட போய் நிற்க தேவையில்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்ட நின்று இருக்கணும்? ஏசு மறிக்கலைண்ணா என்கிட்ட சொல்லியிருக்கணும். நீங்கள் நான் சொன்னாதான் உண்டு, நான் சொல்லனா கிடையாது. பாஸ்டர் சொன்னாரா இல்லையோ,
இவர்கிட்ட வந்து நம்ம அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் ஒரு பாட்டி அம்மா என்னை திட்டிட்டு போயிடுச்சு. வாரம் வாரம் வந்து ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணலாமா? எவ்வளோ பிரச்சனை சொன்னாலும் நான் ஜெபம் பண்ணலாமா? ஒரு நாள் போ ஐயா, என்ன சொன்னாலும் நீ என்ன தான் சொல்கிற, நீ ஒரே பதில். எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு மந்திரம் தாங்க, ஜெபம். இந்த ஒரு ஜெபம் என்ற மந்திரத்தை வைத்து பல பிரச்சனைகளை ஆண்டவர் சால்வ் பண்ணியிருக்கிறார். ஜெபம் தான். அல்லேலூயா. அப்போ இந்த திரையை ஆண்டவர் கிழிக்கலைன்னா நீங்கள் ஒரு மனுஷங்கிட்ட என்ன பண்ணியிருக்கணுமா? போய் சொல்லணுமா? சில விஷயத்தை நம்ம மனுஷங்கிட்ட சொல்ல முடியுமா? பாருங்கள், நாங்களாம் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலேருந்து ரசிக்கப்பட்டவங்க. ரோமன் கத்தோலிக்கத்தில் ஒரு பழக்கம் இருக்குது, பாவ மன்னிப்பு கூண்டு. அந்த கூண்டுக்கு பேர் என்னதுங்க? ரோமன் கத்தோலிக்கத்துலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும். அதில் ஃபாதர் உட்காந்துப்பார், முகம் தெரியாது, அவர் காது மட்டும்தான் இருக்கும். ஜல்லடை மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அது வழியாக நம்ம உட்காந்துட்டு பாவத்தை என்ன பண்ணணும். எத்தனை பேர் ஒரிஜினலாக எல்லா பாவத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க ஃபாதர்கிட்ட? ஏன்னா சொன்னால் என்ன போயிடும், மான மரியாதை போயிடும், அவர் மதிக்க மாட்டார். அவர் போய் வேறு யார்கிட்டனா என்ன பண்ணி விட்டுருவார், சொல்லி விட்டுருவார். ஆனால் ஆண்டவர் நம்ம எவ்வளோ பாவத்தை அறிக்கை செஞ்சாலும் இது வரைக்கும் ஒருத்தர்கிட்ட போய் லீக் அவுட் பண்ணது கிடையாது. டீசென்ட் காட். அவர் யாருங்க? நம்மளை பாவியாக பார்க்கவே மாட்டாருங்க, ரொம்ப ஜென்டில் அவர். அப்போ மனுஷன் இருந்திருந்தார்னா இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், நடந்திருக்கணுங்க. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த ஸ்க்ரீனை ஆண்டவர் கிழித்தனால டைரக்ட் ஆக்சஸ் டு காட். நேராக நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாங்க? நீங்கள் எங்கே இருந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கேட்பார். அப்போ இந்த ஸ்க்ரீனை ஆண்டவர் கிழித்ததுனாலே முதல் காரியம் என்ன? ஆசாரியத்துவத்தின் பரிந்துரையின் பாத்திரம் ஒளிந்தது. இன்னொரு ரோல் வந்து அங்கே உங்களுக்காக நிற்க வேண்டிய அவசியம். நீங்களே நேராக என்ன பண்ணலாங்க, தேவனிடத்தில் போகலாம். நீங்களே நேராக தேவனிடத்தில் போய் விடுதலையை கேட்கலாம். நீங்கள் தேவனை தொடலாம். ஒரு அம்மா ஆண்டவருடைய வஸ்திர ஓரத்தை தொட்டாங்களாம். எதை தொட்டாங்களாம்? அப்போல்லாம் தொடுறதுக்கு அதிகாரம் இல்லை, ஊழியக்காரரே வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகணும். ஆனால் பாருங்கள், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் இரத்தத்தையும் விசுவாசித்து அவருக்குள்ளே வருவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நேரடியாக அவரை தொடுகிற பாக்கியம் ஸ்லாக்கியம் கெடுகிறது. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அம்மாவுக்கு 12 வருஷம் வியாதி நீங்குச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து அவருடைய மடியில் அமருகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஸ்க்ரீனை கிழித்ததுனால, இந்த திரையை கிழித்ததுனால தன்னுடைய சரீரத்தை ஆண்டவர் கிழித்து 153 காயங்கள் இயேசுவின் உடம்பில் இருந்ததாம். எத்தனை காயங்கள்? அதில் 53 காயங்களை ஸ்டிச் பண்ணவே முடியலையாம். பாலம் ரொம்ப எப்படி இருக்கான், பெருசாக பொழந்துக்கிட்டு இருக்கான், அதை எடுத்து தைக்கவே அவ்வளவு பாடுகள் ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கார், கர்த்தருடைய பிள்ளைகளை ஏற்றிருக்கிறார். அப்போ முதலாவது இந்த திரை விளக்குனதுனால ஒரு மனுஷங்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, நீங்களே நேரடியாக என்ன பண்ணலாம். நான் ஒன்று சொல்கிறேன், கரெக்டாக தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபிக்கிற மாதிரி வேறு யாராவது ஜெபிக்க முடியுமா? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? எல்லார்கிட்டையும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுற மாதிரி இதை வேறு டிவியில் வேறு போடுறாங்க. உங்களுக்கு பிரச்சனையா, எங்களிடத்தில் வாருங்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறார். நான் சொல்லுது கரெக்டாக இல்லையா? உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுற மாதிரி வேறு யாராவது ஜெபம் பண்ண முடியுமா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டோடைய சந்நிதியில் நின்று சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுற மாதிரி ஜெபிக்கணும். அப்போ ஒரு மனுஷன் நடுவில் ஊடால இருந்தால் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு. எல்லாத்தையும் அவங்ககிட்ட போய் சொல்ல முடியுமாங்க? ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் மனம் விட்டு சொல்லலாம். உங்கள் பெருமூச்சு கூட ஆண்டவருக்கு. இதுதாங்க அந்த திரை கிழிந்ததுனால கிடைத்த முதல் ஆசீர்வாதம். இரண்டாம் ஆசீர்வாதம், அந்த திரை கிழிந்ததுனால என்ன நடந்தது? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். Hebrews chapter 10 verse 4 and 5. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலி. போதுங்க, 4-5 வசனம். பலியையே ஆண்டவர் என்ன பண்ணலையா? இங்கே பாருங்க, இந்த திரை கிழிக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வரணும்னா வெறும் கையோடு என்ன பண்ணக்கூடாதான், கட்டாயம் பலி செலுத்த எதை எடுத்துகிட்டு வரணும்? பெரிய பணக்காரர்னா காளையில் மாடு, நடுத்தர ஆளுனா ஆடு, அதுக்கும் கீழே இருக்கவங்கன்னா புறா, அதுக்கும் ரொம்ப ஏழ்வனா குருவி. அட்லீஸ்ட் ஒரு குருவியாவது எடுத்து தான் எங்கே வரணும், வந்து பலி செலுத்திட்டு தான் தேவன் என்ன பண்ண முடியுமா? இன்றைக்கி அந்த முறை இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? சர்ச்சு
ஸ்மெல்லு. ஆளுக்கு 2 ஆடை வெளியே கட்டிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? கால் வைக்க முடியுமா இந்த இடத்துல? 2 மாடை இங்கே கட்டிட்டு போனால் என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் தோலை உரித்து பலி செலுத்துறதுக்குள்ளே இவங்க என்ன ஆவாங்க? ஆசாரியர்கள் வேலை. அந்த மிருகங்க நம்மளை பார்த்து எவ்வளோ திட்டம். ஏயா நீ பண்ண பாவத்துக்கு யாரை பலி கொடுக்குற? மிருகம் திட்டுமா திட்டாத நம்மளை? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையின் மரணத்தினாலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து நமக்காக பலியானார். இனி நீங்கள் பலி செலுத்த வேண்டிய அவசியம். இது மிருக பலி முறையை நிறுத்தினது. இட் எலிமினேட்டட் த அனிமல் சாக்ரிஃபைஸ் சிஸ்டம். எதை நிறுத்தினதாங்க? ஒரு ஆடு விலை எவ்வளோ? 1 கிலோ எவ்வளோங்க சொல்லுங்க? மட்டன் இன்றைக்கி யாரும் சாப்பிட மாட்டீங்கல்ல. இன்றைக்கி என்ன தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் நாம் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆனால் சொல்லுவாங்க சிலர், இன்றைக்கி என்ன சாப்பிட்ணுன்னா கசப்பு கீரையும் கஞ்சம் தான் என்ன பண்ணணுமா சாப்பிட்ணுமா. சிஸ்டர் நேற்றே சொல்லிட்டாங்க நாளைக்கு கஞ்சி தான் அப்படின்ட்டாங்க. துக்க நாள், துக்க கஞ்சி. அந்த கஞ்சிக்கு பேர் என்ன கஞ்சா? துக்க கஞ்சி. அழுதுகிட்டே குடிக்கணுமா? நாம் அழ வேண்டாங்க, நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆடு நீங்கள் வாங்கிட்டு வரணும், ஒரு மாடு நீங்கள் வாங்கிட்டு வரணும், இல்லையே ஒரு புறாவாவது என்ன பண்ணிட்டு வரணும், அப்படி இல்லைன்னா ஒரு குருவியாவது என்ன பண்ணிட்டு வரணும். இன்றைக்கி அந்த செலவெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க உங்களுக்கு. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விடுதலையோடு ஆராதிக்க நமக்காக ஒரே தரம் ஆண்டவர் பலியானார். ஹல்லேலூயா. ஒரு மிருகத்துக்கிட்ட நீங்கள் வெள்ளாட்டு கடாவின் ரத்தம், இளங்காளையின் ரத்தம் அல்ல, தன் சொந்த ரத்தத்தினாலே ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே இயேசு பிரவேசித்தார். ஆனால் இதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்க்ரீனை விளக்கிட்டு போகும்போது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஆள் உள்ளே போவார். ஆனால் இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே பிதாவின் இடத்துல கொண்டு போய் நம்மை சேர்த்திருக்கிறார். இந்த திரை கிழிந்ததுனால 2வது ஆசீர்வாதம் என்ன? பலி முறைகள் என்ன பண்ணுதுங்க? இட் ஸ்டாப்டு. கடைசியாக 3வது காரியம், இந்த திரை, when God tore a curtain, என்ன நடக்கும்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 22 வரை வாசிக்கலாம். நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் பொதிதும் ஜீவனுமான மார்க்கம். பார்த்தீங்களா? தமது சரீரத்தை கிழித்து புதிய வழி ஆண்டவர் என்ன பண்ணாரா? நமக்கு உண்டா பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடி. இதுக்கு முன்னாடி தைரியமா போக முடியாதுங்க. இன்னைக்கு அவருடைய ரத்தம் நமக்கு எதை கொடுக்குதுங்க? ஆமா, இதை பார்த்தா பிசாசு பயப்படுறான். நம்ம மேல யார் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு? ஹல்லேலூயா. சமீபத்தில் நம்ம சர்ச்சில் ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறந்தது. நேற்று கூட நம்ம சிஸ்டர் செண்பகம் ராஜ் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இப்போ தான் ஞாபகம் வந்தது, சொல்ல சொன்னாங்க, உங்களுக்கு சர்ச்சில் சொல்லுங்கள் பாஸ்டர்னு. நேற்று தினத்தில் அவங்களுக்கு பிறந்தது, ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ எல்லோரும் கேட்டாங்க, நீங்கள் சுற்றி போடலையா? நாங்கள் சுற்றி பிசாசை என்றைக்கோ வெளியே போட்டோம். நாங்கள் என்ன போடுவோன்னா இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு. என்ன இதுதாங்க சொல்லுங்கள். இந்த புதுசாக குழந்தைலாம் பிறந்தோன்னே எல்லோரும் வந்து வாசலில் என்ன பண்ணுவாங்க? சுற்றி காரி 3 தடவை என்ன பண்ணணும்? துப்பி. நம்ம எங்கே காரி துப்பணும்? ஆண்டவருடைய ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை தெளித்து ஜெபம் பண்ணாலே போதும், நமக்கு விடுதலை. அவள் இயேசு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது. வாசிங்க பிரதர். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். அந்த கில்ட்டி கான்ஷியஸ் நம்மளை விட்டு போயிடுச்சிங்க. துர்மனசாட்சி நீக்கி சுத்த இருதயம் உள்ளவர்களாம், சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு நீங்களும் நானும் தைரியமா வரோம்னா அவருடைய ரத்தம் நம்மை விடுதலை ஆக்குகிறது. ஹல்லேலூயா. 3வது குறிப்பு என்ன தெரியுமாங்க? இந்த ஸ்க்ரீனை ஆண்டவர் கிழித்த போது என்ன நடந்ததா? இட் ஓப்பன் த வே ஃபார் ஆல் டு கம் டு காட். ஹல்லேலூயா. அனைவரும் தேவனிடத்தில் வருவதற்கான வழியை திறந்தது. யார் வேணாலும் போகலாம். கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் வரணும்னு பைபிள் போட்டிருக்கா? விசுவாசிகள் மட்டும்தான் வரணும். ஏசப்பாவை விசுவாசிக்கிறார். அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக உயிர்த்தார், அவருடைய ரத்தத்தில் வல்லமை உண்டு என்று யாரெல்லாம் நம்பி வராங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த திரை விளக்கப்பட்ட போது அனைவரும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம்? ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் வெறும் ஆசாரியர், பிரதான ஆசாரியர் தான் என்ன பண்ண முடியும். இன்றைக்கி நீங்கள், நான், இங்கே இருக்கிற குழந்தைங்க கூட எங்கே போகலாங்க?
நேராக தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்ன பண்ண முடியும்? அதனால் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அநேக காரியங்களை ஆண்டவர் செய்தார். எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு கூட 2 பாயிண்ட் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் ஒன்று தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவருடைய சரீரமாகிய ஸ்கிரீரையை விழித்த போது தேவாலயத்தில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் கிரிந்தது. இது ஒரு மனுஷனால் செய்ய முடியாது. மற்ற மதங்களிலே கவனியுங்கள், மனுஷன் கடவுளோடு கூட உறவு வைத்து கொள்ள முடியாது, கிட்டே என்ன பண்ணக்கூடாது. ஆனால் நம்முடைய இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் மட்டும்தான் மனுஷன் ஆண்டவருக்குள்ளே போய் நெருங்கி வாழலாம். கிறிஸ்துவுக்குள் பைபிளில் என்ன தான் போட்டிருக்குங்க? நீங்கள் அவர்கிட்ட போகலாம், அவர்கிட்ட பேசலாம், அவரோடு கூட உறவாடலாம். அவர் உங்கள் தகப்பனாக இருக்கிறார், உங்கள் நாயகராக இருக்கிறார். ஆனால் மற்ற காரியங்களில் இதெல்லாம் அனுமதி கிடையாதுங்க. கடவுள்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்களனால அப்படி இங்கே இருக்க குழந்தைங்க கூட எங்கே போகலாம்? பிசாசு ஒரு பெரிய நடுச்சுவரை கட்டி உங்களையும் என்னையும் ஆண்டவரை விட்டு பிரித்து வச்சுருந்தான். பரலோகத்துக்கு போகக்கூடாதபடி என்ன சுவர் இருந்தது? பகையாய் நின்ற நடுச்சுவரை ஆண்டவர் சிலுவை மரணத்தின் மூலமாய் அதை இடித்து போட்டார். அதன் அடையாளமாக தான் அவர் அங்கே ஜீவனை விட்டபோது, அவருடைய சரீரம் முழுசும் செதஞ்சு போயிடுச்சு. ஜீவனை விட்டபோது அந்த அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் 60 அடி உயரம், 40 அடி அந்த 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 நீளம், 9லேருந்து 10 இன்ச்சு திக்னஸ். மனுஷன் அதை கிழிக்கவே வாய்ப்பே இல்லை. அதனால தான் போட்டுக்கு மேலே இருந்து கீழே வரைக்கும் 2ஆய் ஆண்டவர் கிழித்து போட்டார். அல்லேலூயா. இன்று நீங்கள் ஒன்றை மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் மாத்திரம் அன்றைக்கி தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுக்கலனா இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட போக முடியாதுங்க. நம்முடைய ஜெபம் எங்கே போக முடியாது? தடுத்து தானியேல் ஜெபம் பண்ணாராம், பிசாசு அதை என்ன பண்ணானா? தடுப்பு சுவர் இப்போ இல்லை. தானியேல் ஏசப்பாவுக்கு முன்னாடி பிறந்தாரா பின்னாடி பிறந்தாரா? அப்போது ஏசப்பா பிறந்தனால அந்த நடுச்சுவரை ஏசப்பா உடச்சி போட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் ஜெபமும் என் ஜெபமும் பரலோகத்துக்கு போய் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் இங்கே உயிரோடு உட்காந்துட்டு இருக்கோம். எங்கள் பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறதே இல்லையே, உங்களுக்காக யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி உயிரோடு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஜெபம் மாத்திரம் மேலே போகாமல் அந்த சுவர் இன்னமும் இருந்ததுன்னா ஜெபம் என்ன பண்ணாதுங்க. இயேசு மரித்தனால அதை 2ஆய் கிழித்தார். அல்லேலூயா. இந்த தியாக பலியை நினைத்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த இன்னைக்கு அநேக காரியங்களுக்கு ஒன்று தான் சொல்ல முடிஞ்சது என்னால். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நடுச்சுவரை ஆண்டவர் உடைத்து இரு திறத்தாராய் இருந்த நம்மளை ஆண்டவர் ஒன்றாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. தேவனோடு இசைந்து நீங்கள் நடக்க முடியும். நீங்கள் போகிற இடம்லாம் அவர் உங்கள் கூட என்ன பண்ணுறாரு? வராரு. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இப்போ ஆண்டவர் எங்கே வாசம் செய்கிறாருங்க? உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நமக்கும் அவருக்கும் இருந்த அந்த பிரிவினை சுவரை கர்த்தர் உடைத்தார். அல்லேலூயா. இந்த தியாக பலியை நினைத்து கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா, ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே நீ செய்த இந்த விலையேற பெற்ற பலிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கல்வாரி சிலுவை இல்லைன்னா, ஆண்டவர் எங்களுக்காக மரிக்கலைன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த புதிய ஜீவ மார்க்கம் ஆண்டவர் சிலுவை மரணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது கதவை திறந்து கொடுக்கிறது. ஆண்டவர் சிலுவை மரணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை உண்டு பண்ணுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும்படியாய் தான் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார். நீங்கள் வாழும்படியாக தான் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார். ஆண்டவரே நீங்கள் போதும்பான்னு சொல்லுங்கள். உங்கள் சிலுவை போதும்பா. என்னோட கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ கொடும், எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. சொல்லுவோம். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாலான லோகம் வேண்டாம் ஐயா, பாலான லோகம் வேண்டாம் ஐயா, வீணான வாழ்க்கை. உணர்ந்து பாடலாமா? கல்வாரியின்றி கல்வாரியின்றி கதியில்லையே, கல்வாரியின்றி கதியில்லையே. கர்த்தரின் பாதம் சரணடைந்தே, கர்த்தரின் பாதம்
சரணடைந்தேன். யார் வேண்டும் நான் நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்ல. அன்னைக்கு ஆண்டவர் மரணத்திலே தம்முடைய சரீரத்தை கிழித்து புதிய ஜீவ மார்க்கம், a new way. உங்க வாழ்க்கையில இனி கதவை யாரும் அடைக்கவே முடியாதுங்க. உங்க வாழ்க்கையில தடையா இருந்த அந்த நடு சுவரை சிலுவையின் மரணத்தின் மூலமாய் கர்த்தர் நீக்கி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அவங்க ஆசீர்வாதத்துக்கு எதெல்லாம் தடையா இருந்ததோ அதை சிலுவையின் மரணத்தின் மூலமா ஆண்டவர் நீக்கி இருக்கிறார். அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள், அந்த சிலுவையை நம்புங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, உங்க கரம் கூட இருக்கட்டும்ப்பா. இந்த ஜனங்களை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த சிலுவையை ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கையில தியானித்து இந்த சிலுவையை சுமந்து கொண்டு நாங்கள் மேன்மை பாராட்ட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர்